வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது இயல் 4. இயல் 4ல என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகா இடங்கள். நம்ம இயல் 3ல வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்றத பத்தி பார்த்தோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன பார்த்தோம்? வல்லினம் மிகும் இடங்கள். இது மிகா இடங்கள். எந்தெந்த இடத்துல எந்தெந்த வல்லினம் மிகாது அப்படின்றதான் நம்ம போறோம். இப்ப நம்ம பார்க்க போறோம். அடுத்தது இன்னொரு ஒரு தலைப்பு விண்ணையும் சாடுவோம் அப்படின்றது துணைக்காலம். சரியா? விண்ணையும் சாடுவோம் அப்படின்றது துணைக்காலம். வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்றது இலக்கணம். சரிங்களா? முதலாவது நம்ம பார்க்க போறது இலக்கணம். இலக்கண பகுதியில என்ன பண்ண போறோம்? நம்ம பார்க்க போறோம் வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது செய், இது காண். இதுல அது இது என்னும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. அது செய், இது காண், அது அது இது அப்படின்ற சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் என்ன பண்ணாது? மிகாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது எது கண்டாய், எவை தவறுகள். எது கண்டாய் அப்படின்றது வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. எது கண்டாய், எவை தவறுகள். எது எவை அப்படின்றதுங்களா வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. எது கண்டாய் அப்படின்றது கொஸ்டின் மார்க், எவை தவறுகள் அப்படின்றது கொஸ்டின் மார்க். அப்ப வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. அடுத்தது குதிரை தாண்டியது, கிளி பேசும். குதிரை தாண்டியது, கிளி பேசும். அப்ப என்னது? பெயர் சொல். அப்ப பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அப்படின்னு பார்த்தோமா? எழுவாய் தொடர்களில் வல்லினம் மிகாது. எழுவாய் என்னது? பெயர். அப்ப இந்த மாதிரி தொடர்கள் என்ன பண்ணாது? வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ணனோடு போ, எனது சட்டை. அண்ணனோடு போ, எனது சட்டை. மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விதிகளில் வல்லினம் மிகாது. மூன்றாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை என்ன பண்ணாது? வல்லினமானது மிகாது அப்படின்னு சொல்றாங்க. தந்தையே பாருங்கள், மகளே தா. இதுல விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. நம்ம விழிச்சு சொல்றதுல என்னது? வல்லினமானது மிகாது. வந்த சிரிப்பு, பார்த்த பையன். வந்த சிரிப்பு, பார்த்த பையன் அப்படின்னா பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. வந்த பார்த்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த வல்லினமானது மிகாது. நாடு கண்டான், கூடு கட்டு. நாடு கண்டான், கூடு கட்டு. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. நாடு கூடு அப்படி பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லு வராது. வரும்படி சொன்னார், பெரும்படி கூறினார். வரும்படி சொன்னார், பெரும்படி கூறினார். இதுல படி என்று முடியும் வினை எச்சத்தில் வல்லினம் மிகாது. படி என்று முடியும் வினை எச்சத்தில் வல்லினம் மிகாது. வாழ்க தமிழ், வருக தலைவா. வாழ்க தமிழ், வருக தலைவா. வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினமானது என்ன பண்ணாது? மிகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதலாவது அது இது என்று சுட்டு பெயர்கள் பின் வல்லினம் மிகாது. எது கண்டாய், எவை தவறுகள் அப்படின்னா இவ்வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. குதிரை தாண்டியது, கிளி பேசும். எழுவாய் தொடர்களில் வல்லினம் மிகாது. அண்ணனோடு போ, எனது சட்டை. மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விதிகளில் வல்லினமானது மிகாது. தந்தையை பாருங்கள், மகளே தா. விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. வந்த சிரிப்பு, பார்த்த பையன். இதுல பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. நாடு கண்டான், கூடு கட்டு. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. வரும்படி சொன்னார், பெரும்படி கூறினார். இதுல படி என்று முடியும் வினை எச்சத்தின் வல்லினம் மிகாது. வாழ்க தமிழ், வருக தலைவர். வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினமானது மிகாது. இது குறிப்பிட்ட செய்தி தான் பண்ணிருக்கேன்.
13. அதுல உங்களுக்கு எழுதி போட்ட வரைக்கும் வாழ்க தமிழ் வருக தலைவா அது வரைக்கும் நான் எழுதி போட்டேன். அடுத்தது குடித்தண்ணி வளர்ப்பிறை திருவள்ளுவர் செல்வன். இது வந்து வினைத்தொகையில் வல்லினம் நீங்காது. வினைத்தொகையில வல்லினம் நீங்காது. அடுத்தது அடுத்த பக்கம். ஒரு புத்தகம் 3 கோடி 8 10 தவிர பிற எண்ணும் பெயர்களுடன் புலரும் வல்லினம் நீங்காது. தாய் தந்தை இரவு பகல் உண்மை தொகையில வல்லினம் நீங்காது. அன்று சொன்னார் இன்று தருவார் அவராவது தருவதாவது யாரடா சொல் ஏனடி. அன்று சொன்னார் என்று தருவார் அவராவது தருவதாவது யாரடா சொல் ஏனடி செல்கிறாய் கம்பரை போன்ற கவிஞர் யார். இந்த சொற்கள் எல்லாம் அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற எண்ணும் சொற்களின் பின் வல்லினம் நீங்காது. அவ்வளவு பெரியது அத்தனை சிறியது அவ்வாறு பேசினான். அத்தகைய பாடங்கள் அப்போதைய பேச்சு அப்படிப்பட்ட காட்சி நேற்றைய சண்டை அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினம் நீங்காது. அப்போ என்னோடு சேர் மரத்திலிருந்து பறி குறையினது குட்டி 3 5 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் நம்மனது நீங்காது. தமிழ் படி கை தட்டு வீடு சென்றால் வரை பாய்ந்தான். இதுல 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் நீங்காது. தலைவி கூற்று தொண்டர் படை நிலைமொழி உயர்நிலையாய் அமையும் பெயர் தொகையில் வல்லினம் நீங்காது. உருபொருள் நனித்தின்றான் கடிகாவல் சால தவ தட புழ என்னும் உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களை பின் வல்லினம் நீங்காது. பார் பார் தமிழ் படி கைத்தட்டு வீடு சென்றால் வரை பாய்ந்தான். 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினமானது நீங்காது. தலைமை கூற்று தொண்டர் படை நிறைமொழி உயர்நிலையாய் அமையும் பெயர் தொகையில் வல்லினம் நீங்காது. உருபொருள் நனித்தின்றான் கடி காவல் சால தவ தட புழ என்னும் உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களின் பின் வல்லினம் நீங்காது. பார் பார் சல சல அடுக்கு தொடர் இரட்டை கிளவி ஆகியவற்றில் வல்லினம் நீங்காது. கருத்துகள் பொருள்கள் வாழ்த்துகள் கல் என்னும் அவ்வினை பன்மை விகுதி சேரும்போது வல்லினமானது நீங்காது. பைகள் கரைகள் ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதி சேரும்போது வல்லினமானது நீங்காது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா வல்லினம் மிகா இடங்கள் வல்லினம் மிகா இடங்கள அது இது கான் எது கண்டாய் எவை தவறுகள் குதிரை காண்கிறது கிளி பேசும் அண்ணனோடு போ எனது சட்டை தந்தையே பாருங்கள் மகளே தா வந்த சிரிப்பு பார்த்த பையன் நாடு கண்டான் கூடு கட்டு வருபடி சொன்னார் பெரும்படி கூறினார் வாழ்க தமிழ் வருக தலைவா குடித்தண்ணீர் வளர்ப்பிறை திருவள்ளுவர் செல்வன். அப்ப இந்த மாதிரி அது இது அப்படின்ற சுற்றுப்பெயர்கள் பின்னாடி வல்லினமானது நீங்காது. அடுத்தது இவ்வினா பெயர்களின் பின் வல்லினமானது நீங்காது. எழுவாய் தொடரில் வல்லினம் நீங்காது. 3ஆம் 6ஆம் வேற்றுமை விதிகளில் வல்லினமானது நீங்காது. விழித்தொடர்களில் வல்லினம் நீங்காது.
மிகாது. பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினமானது மிகாது. படி என்று முடியும் வினையெச்சத்தில் வல்லினம் மிகாது. அடுத்தது வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஒரு புத்தகம் 3 கோடி. 8 10 தவிர பிற எண்ணு பெயர்களுடன் உணரும் வல்லினம் மிகாது. தாய் தந்தை இரவு பகல். உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. அன்று சொன்னார் என்று தருவார். அவராவது தருவதாவது. யாரடா சொல். ஏனடி செல்கிறார். கம்பரை போன்ற கவிஞர் யார். அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற எண்ணு சொற்களின் பின் வல்லினமானது மிகாது. அவ்வளவு பெரியது. அத்தனை சொல்லியது. அவ்வாறு பேசினார். அத்தகைய பாடங்கள். அப்போதைய பேச்சு. அப்படிப்பட்ட காட்சி. நேற்றைய சண்டை. அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு. அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினமானது மிகாது. என்னோடு சேர். மரத்திலிருந்து பல். குறுங்கினது குட்டி. 3 5 6ஆம் வேற்றுமையில் தொடர்களில் வல்லினம் மிகாது. என்னோடு சேர் மரத்திலிருந்து பல் குட்டி. அப்போ 3 5 6 ஆகிய வேற்றுமைகளில் வல்லினமானது மிகாது. தமிழ்படி கைத்தட்டு வீடு சென்றால் வரை பாய்ந்தார். 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமைகளில் தொகைகளில் வல்லினமானது மிகாது. தலைமை கூற்று தொண்டற்படை. நிலைமொழி உயர்த்தினையும் அமையும் பெயர் தொகையில் வல்லினம் மிகாது. உருப்பொருள் நனிக்கின்றான் கடிகாவல். சாலை தவ தட குழ என்னும் முடிச்சொற்களை தவிர வேறு ஏனைய முடிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது. பார் பார். சல சல. அடுத்த தொடர்களில் இரட்டை கிளவின ஆகியவற்றை வல்லினமானது மிகாது. கருத்துகள் பொருள்கள் வாழ்த்துகள். கல் என்னும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினமானது மிகாது. அடுத்தது பைகள் கைகள். ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதி சேரும்போது வல்லினமானது மிகாது. அப்ப வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்றத ஒரு கேட்டர் காலம் என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. 113ஆம் பக்கத்துலையும் 114ஆவது பக்கத்துலையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன பண்ணுங்க, நீங்க இதுல கொடுக்கப்பட்டதையும் நீங்க படிக்கணும். இது மட்டும் இல்லாம மீதி இருக்கிறது என்ன பண்ணணும், நீங்க படிக்கணும். சரிங்களா? அடுத்தது இதுல மொத்தமா ஒரு டேபிள் பாலத்துல இருக்கிறத எல்லாமே என்ன பண்ணணும், நீங்க படிச்சு நோட்ல எழுதணும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இந்த ஒரு பாடத்தலைப்பு வல்லினம் மிகாயிடங்கள் பார்த்து முடிச்சாச்சு. விண்ணையும் சாடுவோம் அப்படின்றதுக்கா, விண்ணையும் சாடுவோம் அப்படின்றது பக்கம் எண் 107. ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. ஆனால் நம் இந்திய விண்வெளித்துறை விண்ணில் அனுப்பிய செயற்கைக்கோள்கள் மக்களின் வாழ்க்கை தரத்தில் வியத்தகு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய நேரத்தில் எல்லாம் நம்மால் திசையின் விளைவிலிருந்து தில்லி வரை தொடர்பு கொள்ள முடிகிறது. இணையத்தில் வாழ்க்கை பயணம், பயணத்தில் பாதி இணையம் என்று நம் நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்தில் தமிழ் அறிவியலாளர்களுக்கும் பங்கு உண்டு. இவற்றை எல்லாம் நாம் அறியக்கூடிய வாயிலாக விளங்குவது தொழிற்காட்சியிலும் வானொலியிலும் இதழ்களிலும் ஒரு கலை வடிவமாக நேர்காணல் செய்திகளை தருவதில் கட்டுரை, கதை, கவிதை வடிவங்களைப் போல நேர்காணல் வடிவமும் நேர்த்தியானதுதான். 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு மகத்தானது. அப்துல் கலாம், மயில்சாமி, அண்ணாதுரை, வளர்மதி போன்றோர் வரிசையில் மற்றும் ஒரு வைரம்
தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவன், இஸ்ரோவின் 9வது தலைவர். இந்த பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் என்று சிறப்புகளுக்கு உரியவர். 2015ஆம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். அவர் இஸ்ரோவின் தலைவரான பிறகு அளித்த நேர்காணல். ஐயா வணக்கம், தங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். தங்களின் இளமை காலம் பற்றி கூறுங்கள். எனக்கு சொந்த ஊர் நாகர்கோவில், பக்கம் வல்லகுமாரவிளை என்ற கிராமம். அங்குள்ள அரசு பள்ளியில் தான் தமிழ் வழியில் படித்தேன். என் அப்பா கைலாச வடிவுக்கு மாங்காய் வியாபாரம். அவர் எவ்வளவு வேண்டுமானாலும் படி, ஆனால் உன் படிப்புக்கு உண்டான செலவை நீயே வேலை செஞ்சு சமாளிச்சுக்கணும் என்று சொன்னார். அதனால் வேலை செய்து கொண்டே படித்தேன். கல்லூரியில் கணினி அறிவியல் இளங்கலை படிப்பில் முதலாவதாக வந்தேன். என் ஆசிரியர், நீ நன்றாக படிக்கிறாய், MIT-யில் வானூர்தி பொறியியல் என்னும் துறையை எடுத்து படி என்று அறிவுரை கூறினார். அந்த வார்த்தையை அப்போதுதான் நான் கேள்விப்பட்டேன். இருந்தாலும் நம்பிக்கையோடு நுழைவுத் தேர்வு எழுதி MIT-யை சேர்ந்தேன். அதே துறையில் ME படித்து முடித்து விக்ரம் சாராபாய் நிறுவனத்தில் பொறியாளர் ஆனேன். சிறிய வயதில் உங்கள் கனவு என்னவாக இருந்தது? சின்ன வயதில் என்னுடைய அதிகபட்ச கனவு எங்கள் கிராமத்துக்கு மேலே பறக்கும் விமானத்தில் என்றாவது ஒரு நாள் பறக்க வேண்டும் என்பதுதான். இந்த ஏரோப்ளேன் எப்படி பறக்குது? நாமும் இது போல ஒன்று செய்து பறக்க விடணும்னு நினைப்பேன். சிறிய வயதிலிருந்தே நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் நான் ஆசைப்படுவது நிராகரிக்கப்படும். இருந்தாலும் கிடைத்ததை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் எல்லாம் நன்மையே என்று சொல்வது போல முடிவில் எனக்கு எல்லாம் நல்லதாகவே முடிந்திருந்தது. அப்படித்தான் நான் அறிவியல் வல்லுநர் ஆனது. தங்களுடைய ஆரம்ப கால சிறிய வயதில் உங்கள் கனவு என்னவாக இருந்தது? சின்ன வயதில் என்னுடைய அதிகபட்ச கனவு எங்கள் கிராமத்துக்கு மேலே பறக்கும் விமானத்தில் என்றாவது ஒரு நாள் பறக்க வேண்டும் என்பதுதான். இந்த ஏரோப்ளேன் எப்படி பறக்குது? நாமும் இது போல ஒன்று செய்து பறக்க விடணும்னு நினைப்பேன். சிறிய வயதிலிருந்தே நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் நான் ஆசைப்படுவது நிராகரிக்கப்படும். இருந்தாலும் கிடைத்ததை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்வது போல முடிவில் எனக்கு எல்லாம் நல்லதாகவே முடிந்திருந்தது. அப்படித்தான் நான் அறிவியல் வல்லுநர் ஆனது. தங்களுடைய ஆரம்ப கால பணி பற்றி கூறுங்களேன். 1983ஆம் ஆண்டு முதலில் PSLV திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்தது. அதற்கு ஓர் ஆண்டு முன்னால் தான் நான் வேலையில் சேர்ந்தேன். விண்வெளி ஆராய்ச்சியில் ஆவணா கூட தெரியாது. மற்ற அறிவியலாளர்களுக்கும் அந்த திட்டப்பணி புதிதுதான். ஒரு குழந்தை போல எல்லோருமே தத்தி தான் கற்றுக்கொண்டோம். ஒரு செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் என்ன மாதிரி மென்பொருள் பயன்படுத்த வேண்டும், வாகனத்தின் வடிவம் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு உயரம், எவ்வளவு அகலம், எந்த பாதையில் போக வேண்டும் ஆகியவற்றை முடிவு செய்து என் வேலை வன்பொருள் பகுதியை தவிர்த்த மற்ற வேலைகள் எல்லாவற்றையும் நான் கவனிக்க வேண்டும். அப்போது நான் இரவு பகலாக முயற்சி செய்து ஒரு செயலியை உருவாக்கினேன். அதற்கு பெயர் சித்தாரா. சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டட் ட்ரெஜெக்டரி அனலைசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன். இது செயற்கைக்கோள் ஏவும் உறுதி பற்றிய முழு விவரங்களையும் மின்னிலக்க முறையில் டிஜிட்டல் சேகரிக்கும். அதை பயன்படுத்தி வாகனத்தின் செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணிக்கலாம். எளிதாக சொல்வதானால், ஒரு கல்லை தூக்கி வீசும்போது அந்த கல் எந்த திசையில், எவ்வளவு கோணத்தில், எவ்வளவு நேரத்தில், எந்த இடத்தில், எவ்வளவு அழுத்தத்தில் விழும் என்று சொல்வதுதான் சித்தாராவின்
தவறு நடந்திருந்தால் உடனேயே கண்டுபிடித்து சரி செய்து விடலாம். இதை பயன்படுத்திதான் PSLV ஏவப்பட்டது. இப்போது வரை நம்முடைய நாட்டிலிருந்து ஏவப்படும் அனைத்து செயற்கைக்கோள் ஏவு ஊர்திகளும் சித்தாரா செயலியை பயன்படுத்திதான் விண்ணில் ஏவப்படுகின்றன. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறைக்கு இதுவே என் முக்கியமான பங்களிப்பு. முன்னாள் குடியரசுத் தலைவர் அறிவியல் வல்லுநர் அப்துல் கலாம் பற்றி என் அனுபவத்தில் நான் பார்த்த சிறந்த மனிதர் அப்துல் கலாம். தன்னுடன் வேலை செய்பவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வார். கலாம் எனக்கு வயதில் மூத்தவர், மிகவும் அமைதியானவர். யாராவது சிறிதாக சாதித்தாலே பெரிதாக பாராட்டுவார். நான் சித்தாரா போன்ற தொழில்நுட்ப மென்பொருள் உருவாக்கியதால் என்னை எப்போதும் மென்பொறியாளர் என்றே அழைப்பார். அவர் பற்றின குறிப்பு: இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர், தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர். ஏவுகணை மற்றும் ஏவு ஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாமின் ஈடுபாட்டினால் அவர் இந்திய ஏவுகணை நாயகர் என்று போற்றப்படுகின்றார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் விண்வெளி பொறியாளராக பணியாற்றினார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். இவர் தம் பள்ளி கல்வியை தமிழ் வழியில் கற்றவர் என்று குறிப்பிடத்தக்கது. நீங்கள் அனுப்புகிற செயற்கைக்கோள்கள் இந்திய குடிமக்களுக்கு எப்படி பயனளிக்கின்றன? 1957ஆம் ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவி இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இராணுவத்திற்கு மட்டுமே பயன்படுத்தினார்கள். வல்லரசு நாடுகள் அவற்றின் ஆற்றலை காண்பிக்கவே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தின. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன் நம் நாட்டு அறிவியலாளர் டாக்டர் விக்ரம் சாராபாய் இந்த தொழில்நுட்பத்தை மக்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்றே சிந்தித்தார். பொதுமக்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தால் என்ன பயன்? ஒவ்வொரு ஆண்டும் விவசாயத்தின் மூலம் எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும் என்பதை கணித்து அரசுக்கு தெரிவிக்கிறோம். இதை பயன்படுத்தி அரசால் அதற்கு ஏற்ற திட்டங்கள் வகுக்க முடிகிறது. நிலத்தில் எந்த இடத்தில் நீரின் அளவு எவ்வளவு இருக்கும் என்பதை செயற்கை கோள் மூலம் சொல்கிறோம். கடல் பகுதியில் எந்த இடங்களில் மீன்கள் அதிகமாக கிடைக்கும் என்றும் மீனவர்களுக்கு சொல்ல முடிகிறது. இப்போது நாம் திறன்பேசிகளை பயன்படுத்துகிறோம். தானியங்க பண இயந்திரம், அட்டை பயன்படுத்தும் இயந்திரம், இதற்கெல்லாம் செயற்கைக்கோள் பயன்படுகிறது. மக்கள் பயன்படுத்தும் இணைய செயல்கள் அனைத்திற்கும் செயற்கைக்கோள்கள் அவசியம் தேவை. நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு செயற்கைக்கோள்கள் பயன்படுகின்றன. இஸ்ரோவின் தலைவராக நீங்கள் எதற்கு முன்னுரிமை தருவீர்கள்? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முக்கிய நோக்கமே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறைந்த செலவில் மக்களுக்கு தரமான சேவைகளை கொடுப்பதுதான். தற்போது உங்கள் முன் உள்ள அறைகூவல்கள் எவை? இதுவரை இந்தியாவுக்காக 45 செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டுள்ளன. ஆனால் நம்முடைய தேவைகளுக்கு மேலும் 45 செயற்கைக்கோள்கள் தேவை. இப்போது இருக்கும் வசதி வாய்ப்புகளை வைத்து இவற்றை விண்வெளியில் நிறுவ குறைந்தது 4 ஆண்டுகளாவது ஆகும். ஆனால் அதற்குள் நம்முடைய தேவைகள் இன்னும் 2 மடங்காகி விடும். அரியலூரில் பிறந்த இவர் 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர். இஸ்ரோவில் 1984ஆம் ஆண்டு முதல் பணியாற்றி வருகிறார். 2012 உள்ள நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றினார். இவர் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய 2வது பெண் அறிவியல் அறிஞர் ஆவார். 30,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டே கீழே
இடங்களில் பயன்படும். அவர்கள் கடலில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும் மீன்கள் அதிகம் உள்ள பகுதியை காட்டும் செயலியையும் உருவாக்கி இருக்கிறோம். இந்த கண்டுபிடிப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சிகளை முன்னெடுக்கிறோம். நாம் செயற்கைக்கோள் உருவாக்குவதில் அடைந்த முன்னேற்றத்தினை அதனை செலுத்தும் தொழில்நுட்பத்தில் அடையவில்லை என்று கருத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? இது தவறான கருத்து. விண்வெளி துறையில் 3 வகையான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. செயற்கைக்கோளை ஏவுவதற்கான தொழில்நுட்பம், செயற்கைக்கோளை ஏற்றிச் செல்லும் ஏவு ஊர்தி, அந்த ஏவு ஊர்தியிலிருந்து விடுபட்ட செயற்கைக்கோள்கள் தரும் செய்திகளை பெற்று அதை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல். இந்த 3 கூறுகளுக்கும் தேவையான அனைத்து மூலப்பொருள்களையும் தொழில்நுட்பங்களையும் இந்தியாவிலேயே உருவாக்கி இருக்கின்றோம். விண்வெளி துறையில் இந்தியா தன்னிறைவு பெற்றுவிட்டது என்பதே உண்மை. உலகிலேயே இந்தியா குறைந்த செலவில் செயற்கைக்கோள்களை விண்வெளியில் விடுவிக்கிறது. இதை எப்படி சாத்தியப்படுத்துகின்றீர்கள்? தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே வருகிறது. குறைந்த செலவில் நிறைந்த பயனை பெறுவதே சிறப்பானது. செலவை குறைப்பதில் பல வழிகள் இருக்கின்றன. தற்போது மறுபயன்பாட்டிற்கு ஏற்ற ஏவு ஊர்திகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சியில் முதல் கட்டத்தையும் வெற்றிகரமாக கடந்துவிட்டோம். இன்னும் சில ஆண்டுகளில் மறுபயன்பாட்டு ஏவு ஊர்திகளை உருவாக்குவதில் வெற்றி பெற்று விடுவோம். அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை அவற்றின் வட்ட பாதையில் நிறுவ பிற நாடுகளைத்தான் சார்ந்திருக்கிறோம் இல்லையா? உண்மைதான். கூடிய விரைவில் இந்த நிலையில் மேம்பாடு அடைந்து விடுவோம். GSLV Mark II ஏவுகணை 2.25 டன்களிலிருந்து 3.25 டன்கள் சுமக்கும் திறனாக மாற்றப்படும். GSLV Mark III ஏவுகணையின் சுமக்கும் திறன் 3 டன்களிலிருந்து 6 டன்களாக அதிகரிக்கப்படும். சந்திரயான் 1 நம் விண்வெளி துறைக்கு பெரிய புகழை கொடுத்தது. சந்திரயான் 2 இன் பணிகள் என்ன? சந்திரயான் 1 நிலவின் புறவெளியை ஆராய்வதை நோக்கமாக கொண்டது. செயற்கைக்கோளை நிலவில் இறக்குவதன் விளைவை ஆராய்ந்து பார்த்துவிட்டோம். சந்திரயான் 2 பணியில் ஆய்வு பயண ஊர்தி இறக்குதலை நிலவின் மேற்பரப்பில் துல்லியமான கட்டுப்பாடுகளின் மூலம் செயல்படுத்த உள்ளோம். அதிலிருந்து ரோவர் எனப்படும் ஆராயும் ஊர்தி ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்ப உதவியினால் தானாகவே வெளிவந்து நிலவில் இறங்கி 14 நாட்கள் பயணிக்கும். பல்வேறு பரிசோதனைகளை அங்கு மேற்கொள்ளும். அதற்காக ஏற்பாடுகள் முழுவதும் முடிந்துவிட்டன. சந்திரயான் 2 நிலவில் இந்த டாக்டர் அருணன் சுப்பையா இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் அறிவியலாளர் மற்றும் திட்ட இயக்குனர் ஆவார். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏர்வாடி அருகில் உள்ள போதைசேரி என்னும் ஊரை சேர்ந்தவர். இயந்திர பொருளியலில் பட்டம் பெற்று 1984 திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியில் சேர்ந்து தற்போது பெங்களூரில் உள்ள இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணிபுரிகிறார். 2013 மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கல திட்டத்தின் திட்ட இயக்குநராக இருக்கின்றார். அப்ப சந்திரயான் 2 நிலவில் இறக்கும் திட்டத்தை கூட தீர்மானித்து விட்டோம். விண்வெளித்துறையில் உங்களின் எதிர்கால செயல் திட்டம் என்ன? 3 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் என இஸ்ரோவில் 3 வகையான திட்டங்கள் எப்போதும் இருக்கும். அதை செயல்படுத்துவதில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறோம். வணிக நோக்கில் இஸ்ரோவின் செயல்பாடு என்ன? நம் நாட்டிற்கு தேவையான செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்பி நம் தேவைகளை நிறைவு செய்வதே இஸ்ரோவின் செயல்பாடு. அதே நேரத்தில் அருகில் உள்ள நாடுகளின் செயற்கைக்கோள்களையும் அனுப்புவதன் மூலம் கிடைக்கும் வருவாய் இஸ்ரோவின் வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவும். விவசாயிகளுக்கு குடும்பத்தில் பிறந்த நீங்கள் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கிறீர்கள். தற்போது இஸ்ரோவின் தலைவராக இருக்கிறீர்கள். உங்கள் வெற்றியின் பின்னுள்ள காரணிகள் யாவை? படிப்பாக இருப்பினும் பணியாக இருப்பினும் நான் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவேன். நிதி நெருக்கடிக்கிடையில் என்னை உயர்கல்வி படிக்க வைத்த என் பெற்றோர்
தொழில்நுட்ப கல்லூரி ஆசிரியர்கள், இஸ்ரோவின் மூத்த அறிஞர்கள், சக பயணிகள் அனைவருக்கும் நான் என்றென்றும் நன்றியுடையவன். விண்வெளித்துறையில் நீங்கள் மேன்மேலும் மகத்தான சாதனைகள் படைக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு என்ன சொல்றாங்க, நன்றி அப்படின்னு சொல்றாங்க. மயில்சாமி அண்ணாதுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இளையக்காலம் என்று அன்புடன் அழைக்கப்படும் இவர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கோதவாடி என்னும் சிற்றூரில் பிறந்தவர். 11ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தவர். இதுவரை 5 முனைவர் பட்டங்கள் பெற்றுள்ளார். 1982ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்த இவர் தற்பொழுது இயக்குநராக பணிபுரிகிறார். நம் நாடு நிலவுக்கு முதலில் அனுப்பிய ஆய்வுக்களம் சந்திரயான் 1 திட்டத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். சந்திரயான் 2 திட்டத்திலும் பணியாற்றி வருகிறார். சர் சி வி ராமன் நினைவு அறிவியல் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். தமது அறிவியல் அனுபவங்களை கையெழுதே நிலா என்னும் நூலாக எழுதியுள்ளார். அப்ப இவரை பத்தின என்னது குறிப்புகளை இந்த பாடத்தை நம்ம பார்த்துட்டோம். விண்ணையும் சாடுவோம் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்ச ஏவுகணை பத்தி சொல்றாங்க. சந்திரயான் 1 சந்திரயான் 2 அப்படின்றதையும் பத்தி சொல்றாங்க. அதை கேட்ட காலத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுங்க, நீங்க உள்ள படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விக்ரம் சாராபாய், அடுத்தது அப்துல் கலாம், அடுத்தது வளர்மதி, அருணன் சுப்பையா, அடுத்தது மயில்சாமி அண்ணாதுரை அப்படின்றவரை பத்தி என்ன பண்றாங்க, துணைப்பாடத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப குறிப்பிட்ட செய்திகள் என்ன பண்ணுங்க, நீங்க தொகுத்து எழுதணும். அது மட்டும் கிடையாது, இந்த வகுப்புல நம்ம என்ன பண்ணிருக்கோம், 2 பாடத்தை பார்த்தோம். வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்றது இலக்கண பகுதியும், விண்ணையும் சாடுவோம் அப்படின்ற துணைப்பாடத்தை என்ன பண்ணிருக்கோம் இந்த வகுப்புல நம்ம பார்த்துருக்கிறோம். சொன்ன வரைக்கும் என்ன பண்ணுங்க, இதை எழுதி நான் சொன்ன வரைக்கும் எழுதி படிச்சு எழுதி பாருங்க நோட்ல. இதோட என்னது அந்த வகுப்பானது இலக்கண வல்லினம் மிகா இடங்கள் பார்த்தீங்களா 113. அதுல 113ல டேப்லெட் காலம் ஃபுல்லாத்தையும் படிக்கணும். அது மட்டும் இல்ல துணை பாடத்தை ஃபுல்லா படிச்சு அதுல இருக்கிற என்ன பண்ணுங்க செய்திகளை தொகுத்து எழுதுங்க. சரிங்களா? இதோட என்ன பண்ணுது இந்த பாடமானது நிறைவடைய போகுது. அப்ப இலக்கண பகுதி 1, அப்புறம் துணை பாடம் 1, இதோட இந்த பாடம் நிறைவடையுது. அடுத்த பாடத்தை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.